நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர், பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தார் ஆகியுள்ளனர். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். இன்றைக்கு உலக உணவு தினமா கொண்டாடிட்டு வராங்க. அதாவது புதிய மாதத்துக்குள்ள நம்ம காலடி எடுத்து வைத்திருக்கிறோம்ல, இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு அழகாய் கொடுக்கின்ற ஒரு வாக்காக இது இருக்கிறது. பசி எடுக்கிறவர்கள் இனி அவர்கள் பசியே காண்பதில்லை. அப்போ அவர் நிறைவான உணவை நான் கொடுத்து போஷிப்பேன் அப்படின்னு ஒரு வாக்கு இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா, அதாவது உணவுக்காக தானே நம்ம ஓடோடி உழைக்கிறோம். பசி வந்தால் 10ம் பறந்து போயிடும். அப்போ இந்த பசி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வையே அத்தனை ஆற்றலையும் அது போக்கக்கூடியது. அப்போ ஒரு உணவு என்பது அடிப்படை தேவையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ உணவை நாம ஒருவருக்கு கிடைக்க பெற செய்யணும். ஒரு ஆளுக்கு உணவு இல்லைன்னா இந்த உலகம் என்னதான் வல்லரசு நாடாய் வளர்ந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப பசியாய் இருக்கிற ஒரு கூட்டம், இன்னொரு புறத்துல ஆடம்பரமாய் உணவை வீணாக்குகின்ற ஒரு கூட்டம் இருக்கிறோம். இப்போ நம்ம விழா காலங்கள், நம்முடைய குடும்பங்களில் நடைபெறுகிற நிகழ்வுகளிலே இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவோ உணவுகளை நம்ம என்ன செய்ய வீணாக்குகின்ற குப்பைகளிலே கொட்டுகின்றோம். ஆனால் பசியா இருக்கிற உணவை கொடுப்பது அவசியமா இருக்கிறது. அப்போ ஆண்டவரும் பல நேரங்களில் உணவை தான் அதை பகிர்ந்தளித்து கொடுத்ததை நாம் அறிந்திருக்கின்றோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கடவுளுடைய வாயில் இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ இயேசுவே உணவாக இருக்கின்றார். அப்ப ஆண்டவர் உணவு கொடுக்கிறவர், அவரை உணவாக மாறுகின்றார். அவரை உணவாக நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, அதாவது அவருடைய வார்த்தையை அனுதினமும் நாம் கேட்கும் பொழுது நாம பசி இல்லாமல், அதாவது நிறைவாழ்வை பெறுகிறவர்களாய், திருப்தியான ஒரு வாழ்வை நாம் பெறுகிறவர்களாக நாம் இருக்கிறோங்க. அப்ப உணவு என்பது மிக மிக முக்கியமா இருக்கிறது. அப்ப இயேசுவே நமக்கு உணவாக இருக்கின்றார். அதாவது பல நேரங்கள் இந்த நிவாரணங்கள் கொடுக்கின்ற நேரங்கள்லாம் ஒரு பேரிடர் காலங்களிலே, இப்போ உலகத்து எங்க நடந்தாலும் இப்ப நம்ம அருகாமையில் ஏதாவது துன்பங்கள் வந்தால் உடனடியே நம்ம என்ன செய்கிறோம்? உணவை கொடுக்கின்றோம், தண்ணீரை கொடுக்கின்றோம். ஏனென்றால் அது மனிதனுக்கு தேவையான ஒன்று. அப்போ பழைய ஏற்பாட்டு நூல்ல பாத்தீங்கன்னாக்கா, எகிப்தில மக்களுக்கு ஒரு முறை தேவை வந்த பொழுது, பசியா இருந்த பொழுது யோசேப்பு உணவை எல்லோருக்கும், அவர் சேமித்து வைத்த உணவை எல்லோருக்கும் திறந்து கொடுத்து எல்லாரும் கொடுத்து உணவை கொடுத்தார் அல்லவா? அது போல நாமும் உணவில்லாத உணவை கொடுப்போம். அந்த மற்றவர்கள் அந்த உணவு பசி ஆறுவதற்கு நாம் கருவிகளாக இருந்து செயல்படும். எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய வார்த்தையினாலே நாம பிழைக்கிறவர்களா இருக்கிறோம். அப்போ உணவாகி அவரை நாம் அனுதினமும் நாம் எடுத்துக்கொள்வோம். இயேசு இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற வாக்கு என்னவென்றால், அதாவது நம்ம திருப்தியாக இருக்கின்றோம். இனி பசியாய் நாம் இராதபடி ஆண்டவர் நம்முடைய வாழ்வை திருப்தியாக மாற்றுகிறவராக இருக்கிறார். என்ன சந்தோஷம்! இந்த மாதத்தை நாம் துவங்குவோம். நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் அனுதினமும் சந்தித்து நம்மை நிறைவாழ்வுக்கு நேராய் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார்கள். மகிழ்ச்சியோடு இந்த மாதம் ஆண்டவர் என்னை நிம்மதியாய் வைக்க போகிறார். இந்த மாதம் எனக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க போகிறார். இந்த மாதம் என்னை ஆண்டவர் பசி இல்லாமல் நடத்த போகிறார் என்கிற அந்த ஒரு பெரிய மன நிறைவோடு இந்த மாதத்தை துவங்குங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய நீர் கிருபை தாரும். இந்த மாதம் ஆண்டவரே நிறைவை காண கர்த்தர் கட்டளையிடுவீராக. மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.